சினிமாலேருந்து ஒரு கேம் விளையாடுவோமா? டெக்னாலஜி ரிலேட்டட் சினிமாவில் எப்பப்போ என்னென்ன டெக்னாலஜி வந்தது அப்படின்றது யார் யூஸ் பண்ணாங்க? ஸ்டார்ட் பண்ண ஏதாவது ஹிண்ட் ஏதாவது கொடுப்பியா? என்ன மாதிரி இது ஹிண்ட்டு உனக்கு நீ எப்படி சொல்கிறியோ அதை பொறுத்து உனக்கு ஒரு சிலது டேரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் தெரியலனா நான் ஹிண்ட்டு இல்லைனா சாய்ஸ் அந்த மாதிரி தரேன். ஓகேவா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ண. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எந்த படத்தில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி சாங்ஸ் ரெக்கார்டிங் பண்ணாங்க? ஹிண்ட் வந்து ஒரு இளையராஜா படம். தெரியல, எனக்கு ஏதாவது ஹிண்ட் கொடு. இளையராஜா படம்னா அவதாரமா? அவதாரம் கிடையாது. இளையராஜா அண்ட் கமல் காம்போவில் வந்த படம். இளையராஜா கமல் தேவர் மகன் இல்லை, ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜும் அதே டைட்டிலில் தான் படம் ஒன்று எடுத்தார் கமலை வச்சு. ஓகே, விக்ரம். ஓகே, ஆமாம், விக்ரம். ரைட். நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் வந்து எந்த படத்தில் டால்பி ஸ்டீரியோ எஸ்ஆர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க? குருதி புனல். இது ட்ரைலர் ஞாபகம் வருது, அதில் தான் ஏதோ டால்பி டிஜிட்டலாக ஏதோ ஒன்று போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. குருதி புனலா? குருதி புனல். ஓகே, ஏன்னா அந்த ட்ரைலர்லேயே சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இது வந்து சரி. அப்புறம் அடுத்த கொஷின் வந்து இந்த குருதி புனலோட ஃபாலோஅப் கொஷின் தான், டெக்னாலஜி ரிலேட்டட் கிடையாது. குருதி புனலோட மியூசிக் டைரக்டர் யார்? இளையராஜா இல்லையா? இல்லை, அது இதை நீ கண்டுபிடிக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா நானே நேற்று தான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன். ஸோ குருதி புனல். சரி, க்ளூ கொடு, முடிதான்னு பார்க்குறேன். குருதி புனல் மியூசிக் டைரக்டர் வந்து மகேஷ் மகாதேவன் அப்படின்றவர். மகேஷ் மகாதேவன்? ஆமாம், சத்தியமாக கண்டுபிடிச்சிருக்கேன். எந்த இது கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். ஓகே, அடுத்த கொஷின். ஆரி அலெக்சா அப்படின்ற கேமரா வந்து எந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்? கேமரா ரிலேட்டட்னா அது வந்து டெஃபினட்டா கமல் படம் கிடையாது. செல்வராகவனா? வேற ஏதாவது க்ளூ கொடு. விஜய் படம். விஜய் ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர். ஓகே, துப்பாக்கி. கரெக்ட். அது என்ன கேமரா? அது அந்த கேமரா பத்தி டீடைல் இருக்கா? கேமரா பத்தி நிறைய டீடைல்ஸ் பார்த்தேன், பட் லேமன் டைம்ஸ்ல எப்படி சொல்லணும்னு தெரியல. அடுத்ததும் கேமரா ரிலேட்டட் தான். ரெட் எபிக் அப்படின்ற கேமரா எந்த படத்துல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க? இதுவும் உனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும்னால நான் சாய்ஸ் கொடுக்குறேன். பில்லா அண்ட் பில்லா 2 ரெண்டுமே அஜித் படம் தான். பில்லா அண்ட் பில்லா 2 எந்த படத்துல ரெட் எபிக் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க? ரெட் எபிக். டேய், சாய்ஸே கொடுத்துட்டேன். பில்லா ஆர் பில்லா 2. சரி, அதான் ரெண்டுத்துல ஒன்று சூஸ் பண்ணணும்ல. ஆமா, ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்லணும்ல. யோசிச்சு பாரு, இந்த படத்துல கேமரா ஒர்க் உனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தோணுதுன்ட்டு. பில்லா 2 அப்பனா? ஆமாம். ஸோ பில்லா 2ல தான் வந்து ரெட் எபிக் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த கொஷின், எந்த படத்தில் வந்து லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க? ஆஹா, இது எனக்கு தெரியுமே. லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் இங்கே வரைக்கும் இருக்கு, வரமாட்டேன். க்ளூ கொடு. ரொம்ப நாள் ஆச்சு. க்ளூ வந்து கமல் படம் தான். ஓகே, விருமாண்டி. கரெக்ட். எஸ். ஓகே, அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகே, அடுத்து இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கொஷினை நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம்.